Vanakkam and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள bell icon-ஐ press பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாடா IPL 2024ஓட 36வது மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. எப்போ அப்படினா 21 ஏப்ரல் மதியம் 3:30க்கு ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச் ஈடன் கார்டன் கொல்கத்தால தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்టిక్యులர்லி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். Before watching this preview video, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் half an hourல கிராண்ட் லீக் டெமோ டீமும் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மோஸ்ட்லி கிராண்ட் லீக் வந்து ரொம்ப ரிஸ்கா இருப்போம், ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துறோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தோணுச்சுன்னா, ஏன்னா உங்களுக்கும் ஃபேண்டசி வைஸ் நிறைய நாலேஜ் இருக்கு, ஏன்னா இந்த மாதிரி தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட அந்த 1 or 2 பிளேயர்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஈடன் கார்டன் கொல்கத்தால தான் மேட்ச் நடக்க போகுது. கொல்கத்தா கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே இப்போ ரீசெண்ட் டைம்ல பேட்டிங் வென்யூவா இருக்கு, ஹை ஸ்கோரிங்கா போயிட்டு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் இதே வென்யூல KKR ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 220 சம்திங் அடிச்சாங்க. அதையும் ராஜஸ்தான் ராயல் சேஸ் பண்ணி மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இப்போ மேட்ச் 3:30க்கு நடக்க போகுது. எப்பவுமே அண்டர் த லைட்ல தான் பவுலர்ஸ் பவுல் பண்ண கஷ்டப்பட்டிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் பேட்டர் சைடு தான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல எந்த அளவு நீங்க பேட்டர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவு ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல பிக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 164, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ்னா ஓவராலா 33 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல RCB 14, KKR 19 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. இந்த சீசன்லயே ரெண்டு டீமும் நேருக்கு நேர் ஒரு மேட்ச் மோதிக்கிட்டாங்க. பெங்களூர்ல தான் விளையாண்டாங்க. அந்த மேட்ச் KKR தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இப்ப பாயிண்ட்ஸ் டேபிளா இருக்கட்டும், பேட்டிங் ஆர்டர்ல இருக்கட்டும், எல்லாமே பார்க்கும்போது KKR கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த அது மட்டும் இல்லாம ஹோம் வென்யூங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு இருக்கு. இப்போ இந்த வென்யூ ரெக்கார்ட் அப்படின்னா ஓவராலா 35 விக்கெட்ஸ் இந்த சீசன்ல கிடைச்சிருக்கு பவுலர்ஸ்க்கு. அதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 24, ஸ்பின்னர்ஸ்க்கு 11 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த வென்யூல கிடைச்சிருக்கு. அந்த அதுக்கு ஈக்குவலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 விக்கெட் போத் இன்னிங்ஸ் சேர்த்து கிடைக்குது அப்படின்னா அதுல 6-8 விக்கெட் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கும், ஒரு 4-2 விக்கெட் தான் ஸ்பின்னர்ஸ்க்கும் கிடைக்குது. ஸோ மோஸ்ட்லி 60% வரைக்கும் விக்கெட் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது மதிய மேட்ச். ஸோ மோஸ்ட்லி நீங்க எந்த மாதிரி டீமை பிக் பண்ணணும் அப்படின்னா பேட்டர்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேட்டர்ஸ் எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவு ஃபேஸ் பவுலர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் இப்போ நீங்க ஃபேண்டசியில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு குபேரா ஃபேண்டசி ஆப் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் நம்ம ஃபேண்டசியில பிளே பண்றது எதுக்காக, ப்ராஃபிட் எடுக்கணும். அதுக்காக தான் நம்ம ஃபேண்டசியில பிளே பண்றோம். அது நம்ம டீமையா பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து அப்படிதான் எடுக்கணுங்கிற கட்டாயெல்லாம் கிடையாது. எந்த அளவு நம்ம ஈஸியா ஃபேண்டசியில ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கிளவரா யோசிங்க. அதுக்கு குபேரா ஃபேண்டசி ஆப் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். நீங்க டீம் செட் பண்ண தேவையில்ல, கேப்டன் கொடுக்க தேவையில்ல, வைஸ் கேப்டன் கொடுக்க தேவையில்ல. இந்த மாதிரி நீங்க ஆப்ஷனுக்கே போக தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸை மேட்ரியா கொடுத்துருப்பாங்க. டியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டியோல இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸை மேட்ரியா கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு அதுல யாரு அதிக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குடன் டிக்காக பிக் பண்றோம். இந்த 5 பேர்த்துல இருந்து ஒருத்தர் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 4 பேர்த்துல இருந்து ஒருத்தரை நம்மளோட ஆப்போனன்ட் பிக் பண்ணுவாங்க. அவங்க ஐடன் மார்க்கரமா பிக் பண்றாங்க.
இப்போ குடன் டிகாக் ஒரு 55 ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் ஐடன் மார்க்ராம் ஒரு 34 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டஸ்டோட வினர். நீங்க டீம் செட் பண்ண தேவையில்ல, கேப்டன் தேவையில்ல, வைஸ் கேப்டன் தேவையில்ல, டென்ஷனே ஆக தேவையில்ல. கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை மட்டும் அனலைஸ் பண்ணுங்க, அதுல இருந்து பெஸ்டா ஒரு பிளேயரை பிக் பண்ணுங்க, மணி நிறைய ஏர்ன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன், நீங்களே பெட்டர் ரிசல்ட் ஃபீல் பண்ணுவீங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட்டும் சுனில் நரேன் 2 பேர் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல ரகுவன்சி வருவாரு இம்பாக்ட் பிளேயரா. அண்ட் தென் வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரமன்தீப் சிங், ரெயின்கோ சிங், ஆண்ட்ரோ ரசல், மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா. இதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியும் ரகுவன்சி இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுல பவுலிங் அப்படின்னா யார் யாரெல்லாம் பவுல் பண்ணுவாங்கன்னா வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, மிச்சல் ஸ்டார்க், சுனில் நரேன் அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசல். ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர்னா மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, சுனில் நரேன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, ஹர்ஷித் ராணா ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல பவுல் பண்ணிட்டு இருக்கனால அவருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஆல்மோஸ்ட் 12 ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, ஆண்ட்ரோ ரசல் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் போறதான சான்ஸ் இருக்கும். இதுல வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படின்னா ஆண்ட்ரோ ரசல்ட் வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா அவர் அதிகப்படியா ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இதுல யார் யாரெல்லாம் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா மிச்சல் ஸ்டார்க், வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா இவங்க 3 பேருமே இனிஷியலி பவர் பிளேயர் நியூ பால்ல பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷித் ராணா அண்ட் தென் ஆண்ட்ரோ ரசல் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம அப்படியே ஆர்சிபி சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஃபேஃப், விராட் இவங்க 2 பேர் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல வில் ஜாக்ஸ் அண்ட் தென் ரஜத் பட்டிதர், சௌரவ் சௌஹான், மஹிபல் லோம்ரர், தினேஷ் கார்த்திக், லாக்கி ஃபெர்குசன், ரீஸ் டோப்லி, முகமது சிராஜ் பேக் டு டீம் அண்ட் தென் யாஸ் டயால். இதான் ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சப்போஸ் டாப் ஆர்டர்ல பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அனுஜ் ராவத் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பிளே பண்றதான சான்சஸ் இருக்கும். இல்ல அவங்க விக்கெட்டை விடல, பவுலரா தான் தேவைப்படுது அப்படின்னா விஜய்குமார் விசாக் அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி தான் யாஸ் டயால் 1, முகமது சிராஜ் 2, ரீஸ் டோப்லி 3, லாக்கி ஃபெர்குசன் 4, வில் ஜாக் 5. ஓவராலா 5 பவுலிங் ஆப்ஷன். 6th பவுலிங் ஆப்ஷன்ல தான் விஜய்குமார் விசாக் வரப்போறாரு. ஸோ ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷன். இதுல அதிகப்படியான ஓவர்னா ரீஸ் டோப்லி 4 ஓவர், லாக்கி ஃபெர்குசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு அண்ட் தென் முகமது சிராஜ் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆல்மோஸ்ட் 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை யாஸ் டயால், வில் ஜாக் அண்ட் தென் விஜய்குமார் விசாக் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல இனிஷியலி நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரீஸ் டோப்லியும் முகமது சிராஜ் இவங்க 2 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாக்கி ஃபெர்குசன், ரீஸ் டோப்லி அண்ட் தென் விஜய்குமார் விசாக் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போய் அந்த 14 ஃபேண்டசி பிளேயர் யாரு இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் யாரா கொடுத்துருக்கோம் அப்படின்னு டைரக்டா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். இந்த ஐடியாஸை யூஸ் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் நம்ம கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறோம் அப்படின்னா 5ல இருந்து 7 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் ஆப்ஷன்ல டிஎல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் பேட்டிங்னா டாப் ஆர்டர் ஒரு நல்ல ஃபார்ம்,
பவுலர்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண மினிமம் 2 ஓவர் டெத்ல பவுல் பண்ணணும். விக்கெட் கீப்பர்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம் இருக்கணும். இந்த மாதிரி பிளேயர்ஸை ஃபில்டர் பண்ணுங்க. அதுல இருந்து ரீசெண்ட் டைம் ஃபார்மை வச்சு வென்யூ ரெக்கார்டை கன்சிடர் பண்ணி ஃபில்டர் பண்ணுவாங்க. அவங்க மோஸ்ட்லி சேஃப் ஆப்ஷன் வந்துடுறாங்க. மேக்ஸிமம் அவங்க 90% வரைக்கும் ட்ரீம் டீம் விளையாடுற பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சேஃபா பிக் பண்றோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ், அதாவது பேலன்ஸ் இருக்க ஒரு 6ல இருந்து ஒரு 4 பிளேயர்ஸை மட்டும் நீங்க ரிஸ்க் எடுக்க போறீங்க. ஸோ இந்த ரிஸ்க் ஃபிளாப் ஆனாலும் இந்த பிளேயர் சேஃபா ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுக்காக தான் சேஃபா இந்த மாதிரி சொல்றேன். இந்த பேலன்ஸ் நம்ம பிக் பண்ணிருக்கோம் ரிஸ்க், அதுல இருந்து ஒரு 3ல இருந்து ஒரு 4 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட்லி ஃபேண்டசில நம்ம காசு எக்காரணத்துக்காகவும் லாஸ் ஆக கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் கிளாரிட்டியா இருங்க. இப்போ சேஃப் ஆப்ஷன்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம்னா, இப்போ சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் இவங்க 2 பேருமே கேகேஆரோட கீ பிளேயர்ஸ். இவங்க 2 பேரும் தான் இந்த டீமோட கீ பிளேயர்ஸ், அதாவது டிஎல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். இப்போ சுனில் நரேன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் செஞ்சுரி கூட அடிச்சிருக்காரு. இதே ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா பெங்களூர்லயே வந்து ஒரு 50+ ரன் குயிக்கா அடிச்சு கொடுத்திருந்தாரு. ஆண்ட்ரூ ரசல் 2ல இருந்து 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அந்த அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல ஒரு 12 ஓவர் 15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல உள்ளாரா குயிக்கா ஒரு 25+ ரன் ஆடி கொடுத்துருவாரு. ஃபீல்டிங்லயும் கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ஆண்ட்ரூ ரசல் இருக்கு. ஸோ ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. மினிமம் 40, மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும், அவங்க ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அந்த 40 to 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சுனில் நரேன் இருந்தும் ஆண்ட்ரூ ரசல் இருந்தும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு இவங்க 2 பேரும் எலிஜிபிளா இருப்பாங்க. அண்ட் தென் வில் ஜாக்ஸ் அவர் ரொம்ப எதிர்பார்ப்போட அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, ஆனா பெருசா அமையல. லாஸ்ட் மேட்ச் அன்பார்ச்சுனேட்டா தான் ரன் அவுட்ல ஒரு விக்கெட்டை பறி கொடுத்திருந்தாரு. சோ உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா குயிக்கா ஸ்கோர் ஆடக்கூடிய பிளேயர். அது மட்டும் இல்லாம 2 ஓவராச்சு மினிமம் பவுல் பண்றாரு. சோ அந்த மாதிரி 2 ஓவர் பவுல் பண்றாரு, அதுல 1 or 2 விக்கெட் எடுக்கிறாரு. உள்ள பேட்டிங் லெவல்ல வந்து பிரின்னு ஒரு 30+ ரன் ஒரு 50+ ரன் கொஞ்சம் குயிக்கா ஆடி கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இவரும் ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வில் ஜாக்ஸ் ஃபிளாப் ஆகுறாரு அப்படின்னு டிரா பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க டிரா பண்ணாம இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் கீழே இருக்க விராட் கோலி, பிலிப் சால்ட் இவங்க 2 பேருமே மேன் இன் ஃபார்ம், ஒரு நல்ல ஃபார்ம். இதுல பிலிப் சால்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், விக்கெட் கீப்பருங்க ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். இந்த வென்யூல ஒரு நல்ல டீசென்டான ரெக்கார்ட் வச்சிருக்கனால மினிமம் 20ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சா போதும் ட்ரீம் டீம் வந்துருவாரு. ஏன்னா விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. விராட் கோலி செம ஃபார்ம், பேட்டிங்ல நல்ல ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் நல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இவரும் ஃபேப் டு பிளஸஸும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு க்ளோஸ் மேட்சை லாஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் விராட் கோலி த மேன் இன் ஃபார்ம். ஃபீல்டிங்ல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் இருக்கு. பேட்டிங்லயும் உள்ள மினிமம் 25 மேக்ஸிமம் ஒரு 50 ரன் வரைக்கும் இவர் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா கேகேஆர் கிரவுண்ட் ஈடன் கார்டனால அவுட் ஃபீல்டு குயிக்கா இருக்கும். கொஞ்சம் பவுண்டரிஸும் ஷார்ட் பவுண்டரிஸ் தான், கொஞ்சம் பேட்டர்ஸ்க்கு சூட்டபிளான ட்ராக். ஸோ இந்த வென்யூல கண்டிப்பா விராட் கோலி ஒரு 25+ ரன் அடிச்சு கொடுத்து ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த 5 பிளேயர்ஸும் நீங்க மேக்ஸிமம் ஒரு 10 கிராண்ட் டீம் பிளே பண்ண போறீங்கன்னா அந்த 10 டீம்லயுமே இவங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே 30ல இருந்து ஒரு 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இவங்கள 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மேல இருக்க ஃபேப் டு பிளஸஸ், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ரகுவன் சிங் இவங்க 4 பேர்த்துக்குமே பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. சாலிடா இவங்க எல்லாருமே 25ல இருந்து ஒரு 40 ரன் அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீம்ல வர முடியும். மினிமம் ஒரு 30+ ரன் அடிக்கணும். ஸோ 25 ரன் அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கணும். அதாவது ஃபீல்டிங்ல ஏதாவது ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கணும். இந்த 4 பேர்த்துல யாருக்கு அந்த அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னா ஃபேப் டு பிளஸஸ்க்கும் ரிங்கு சிங் இவங்க 2 பேர்த்துக்கும் அந்த கேட்ச் பிடிக்கிறதுக்கான அட்வான்டேஜஸ் இருக்கனால இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஃபேப் டு பிளஸஸ் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, ஒரு பேக் டு ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் காட்டி இருந்தாரு. எப்படினாலும் பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணிடுவாரு. அந்த ரிங்கு சிங் ஆண்ட்ரூ ரசலுக்கு முன்னாடியே பேட்டிங்ல உள்ள வராரு அப்படின்னா டெத்ல குயிக்கா ஒரு 20+ ரனோ 25+ ரனோ டீமுக்காக ஆடி கொடுத்துருவாரு. ஸோ ரிங்கு சிங், ஃபேப் டு பிளஸஸ் இவங்க 2 பேருக்கு நீங்க 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க இந்த ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், ரகுவன்சியா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் மோஸ்ட்லி லாங்ல நின்று கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் கம்மியா தான் இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் இப்போ அதிகமா லாங் எதுவும் போகிறது இல்லை. இப்போ ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும்
பேட்டிங் அவ்வளவு ஒண்ணு குவாலிட்டின்னு ஆகல, ஒரு நல்ல ஃபார்ம் ஒண்ணு கிடையாது, கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்காரு. ஆவரேஜா ஒரு 20 ரன் மேக்ஸிமம் ஒரு 40 ரன் வரைக்கும் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க அவரை ட்ரை பண்ணி பாருங்க. ரகுவன்சி த மேன் இன் ஃபார்ம், ஒரு நல்ல ஃபார்ம். உள்ள வரனா என்னை அந்த நம்பர் 3ல அனுப்புறாங்களா, நான் வருவேன் குயிக்கா, ஒரு 15 பால் தான் ஃபேஸ் பண்ணுவேன், ஆனா டீமுக்காக குயிக்கா ஒரு 25ல இருந்து ஒரு 40 ரன் குயிக்கா ஆடி கொடுத்துருவேன் அப்படிங்கறதுல கான்சென்ட்ரேஷனா இருக்காரு. நிறைய பவுண்டரிஸ்ல டீல் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால இவரையும் நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு 40 ரன் அடிச்சிட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இப்ப கீழே இருக்க தினேஷ் கார்த்திக் டூயல் ஆப்ஷன் விக்கெட் கீப்பருக்குனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். லாஸ்ட் மேட்ச் குயிக்கா ஒரு 84 ரன் அடிச்சு கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் இவர் பேட்ல இருந்து நம்ம மினிமம் ஒரு 20 ரன் மேக்சிமம் ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். சோ மோஸ்ட்லி நீங்க விக்கெட் கீப்பருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கனால 60ல இருந்து ஒரு 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க் மேட்ச் மதியம் 3:30க்கு நடக்குது. இந்த மாதிரி டைம்ல மிச்சல் ஸ்டார்க் போல் பண்ணும்போது ஒன்னு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா போவாரு, இல்லைன்னா 3 விக்கெட் ஆகுது எடுத்து கொடுத்துருவாரு. சோ அந்த மாதிரி 3 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இந்த மேட்ச் ரிஸ்க் எடுங்க, ரிஸ்க் எடுத்து ஒரு 70ல இருந்து 80% டீம்ல மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரொம்ப நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்றீங்கன்னா வைஸ் கேப்டனா ஒரு ஆப்ஷன்ல இந்த மேட்ச் மிச்சல் ஸ்டார்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுன பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ லோ பர்சன்டேஜ்ல இருந்து யார் யாருக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த மேட்ச் நம்ம எந்த மாதிரி ஒரு டீம்ல போக போறோம் அப்படின்னா 5 பிளேயர்ஸ் சேஃபாவும் ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸ் 50-50 ஆப்ஷன், அதாவது டிஃபரன்ஷியல் பிக்ல இருந்தும் அண்ட் தென் ஒரு 3ல இருந்து ஒரு 4 பிளேயர்ஸ் லோ பர்சன்டேஜ் பிக். சோ இந்த பிக்ல இருந்து நம்ம போக போறோம். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் நம்ம டீமை பிக் பண்ண போறோம். சோ இந்த பர்டிகுலர் மேட்ச் இந்த லோ பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு 3ல இருந்து ஒரு 4 ஒரு 5 பிளேயர்ஸ் வரைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ரஜத் பட்டிதர் லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃப் ஆப்ஷன். சேஃப்னா இவங்க சேஃப்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சோ ரஜத் பட்டிதர், லாக்கி ஃபெர்குசன், ஹர்ஷித் ராணா இவங்க 3 பேர்த்து நீங்க லோ பர்சன்டேஜ்ல இருந்து சேஃபா இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரஜத் பட்டிதருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்னும் பெருசா ஸ்கோர் எதுவும் ஆட முடியல. இப்போ ரஜத் பட்டிதரையும் அனுஜ் ராவத் உள்ள இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ண போறாரு, இல்ல மஹிபல் லோமரர் தான் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா இவங்க 3 பேர்த்து நீங்க எந்த மாதிரி ட்ரை பண்ணும். ஏன்னா அனுஜ் ராவத் இம்பாக்டா வருவாராங்கிறது கொஞ்சம் டவுட் தான். மஹிபல் லோமரர் கொஞ்சம் பிளேயிங் லெவல்ல இருக்கும்போது நீங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல, அதாவது ஆர்சிபி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ரஜத் பட்டிதருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபி பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மஹிபல் லோமரருக்கு லோ பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த லாக்கி ஃபெர்குசன், முகமது சிராஜ் இவங்க 2 பேர்த்துமே நீங்க இன்னிங்ஸ் வைஸ் தான் ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபி பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா லாக்கி ஃபெர்குசனையும், செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா முகமது சிராஜையும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லோ பர்சன்டேஜ்ல இருந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அங்க ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹர்ஷித் ராணாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சோ இவங்க 2 பேருமே மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ லாகி ஃபெர்குசன், முகமது சிராஜ் இவங்களும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இல்ல ரஜத் பட்டிதர் அட் நம்பர் 3 or 4 வராரு. அதுக்கப்புறம் மஹிபல் லோமரர்ல பேட்டிங்ல உள்ள வருவாரு. சோ மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி இவங்களை இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜ் ஒரு பெஸ்டான பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறது சான்ஸ் இருக்கு. நீங்க இன்னும் லோ பர்சன்டேஜ் வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ரிஸ்க் டோப்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாலும் மினிமம் ஒரு விக்கெட் கிடைச்சிடும். அந்த ஒண்ணுங்கிறது ஒரு 2-3 விக்கெட்டா கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் வைபவ் அரோரா பொறுத்த வரைக்கும் அவருமே 4 ஓவர் மினிமம் 3 ஓவராச்சும் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி நிறைய இருக்கு அவர்கிட்ட. சப்போஸ் ஹர்ஷித் ராணாக்கோ மிச்சல் ஸ்டார்க்கோ விக்கெட் கிடைக்கல அப்படின்னா வைபவ் அரோரா ஒரு 2 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. அண்ட் தென் வெங்கடேஷ் ஐயர் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஏன்னா பெங்களூருக்கு எகெயின்ஸ்டா அப்படின்னாலே வெங்கடேஷ் ஐயர் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. வருவாரு குயிக்கா ஒரு 25 ஒரு 35 ரன்னோ குயிக்கா ஆடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. சோ அந்த மாதிரி ஆடிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. சோ இல்ல நீங்க வெங்கடேஷ் ஐயர் அவரோட புவர் ஃபார்ம் இருக்கு, அது கண்டினியூ ஆகும், ஏதோ ஒரு மேட்ச் தான் சக்சஸ் ஆகும், இந்த மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவருக்கு பதில் நீங்க ரமன்தீப் சிங் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக் சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ஆண்ட்ரோ ரசல் 1, விராட் கோலி 2, சுனில் நரேன் 3, பில் ஜாக் 4, பிலிப் சால்ட் 5. இந்த 5 பிளேயர்ஸுமே
நீங்க ஒரு எத்தனை டீம் ப்ளே பண்ணாலும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டீம் நீங்க ப்ளே பண்ண போறீங்கன்னா அந்த 10 டீம்லயுமே இவங்க மேண்ட்ரியா இருக்கணும், ஒரு மஸ்ட் பிக்கா இருக்கணும். அண்ட் தென் ஃபேஃப் டு பிளஸிஸ், ஸ்ரேயஸ் ஐயர் 7, ரிங்கு சிங் 8, அண்ட் தென் ரகுவன் சிங் 9. இந்த 4 பிளேயர்ஸ்க்கும் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. இதுல ஃபேஃபையும் ரிங்குயும் 60% வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரேயஸ் ஐயரும் ரகுவன் சிங் 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தினேஷ் கார்த்திக் ஒரு 70% வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சல் ஸ்டார்க்கர் ரிஸ்க் எடுத்து இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 80 ல இருந்து 90% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 11 லாக்கி ஃபெர்குசன், 12 ரஜத் பட்டிதார், 13 ஹர்ஷித் ராணா, 14. இந்த 3 பிளேயர்ஸும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக் ஆக சான்ஸ் இருக்கு. லோ பர்சன்டேஜ் உங்க சேஃப் பிக்ல வந்துருவாங்க. இப்போ லாக்கி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா லாக்கி, செகண்ட் இன்னிங்ஸ்னா முகமது சிராஜ். அதுவே ரஜத் பட்டிதார் சேசிங் அப்படின்னா ரஜத் பட்டிதார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க மகிபால் லோம்ரோ இல்ல அனுஜ் ராவட்டோ அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஹர்ஷித் ராணா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹர்ஷித் ராணா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க வருண் சக்கரவர்த்தி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இவங்க லோ பர்சன்டேஜ்ல சேஃபான பிக்ல வந்துருவாங்க. இதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்கா போகணும் அப்படின்னா ரீஸ் டோப்லி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் வைபவ் அரோரா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வெங்கடேஷ் ஐயர் அல்லது ரமன்தீப் சிங் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி தான் ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம காசு ஃபேண்டசில லாஸ் ஆக கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு பேஸ் டீம் என்ன மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் டீம் எதுக்காக நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டீம் நீங்க பிளே பண்ண போறீங்க கிராண்ட் லீக்ல அப்படின்னா அந்த 10 டீமுமே இந்த 5 பிளேயர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் மேண்ட்ரியா இருக்கணும். இந்த 5 பிளேயர்ஸ் மேண்ட்ரியா வச்சுக்கிட்டு 10 டீம்லயும் பேலன்ஸ் இருக்க 6 பிளேயர்ஸை மட்டும் அந்த டிஃபரன்ஷியல் பிக்ல இருந்தோ லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்தோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ மஸ்ட் பிக்ல விக்கெட் கீப்பர் வந்து பிலிப் சால்ட் வர போறாரு. அண்ட் தென் தினேஷ் கார்த்திகை நீங்க 60 ல இருந்து ஒரு 70% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பேட்டிங்ல விராட் கோலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபேஃப் டு பிளஸிஸ் நீங்க ஒரு 60% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ரஜத் பட்டிதார், மகிபால் லோம்ரோ இவங்க எல்லாத்தையும் நீங்க லோ பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கேகேஆர் சைடு வந்துட்டு அப்படின்னா ரிங்கு சிங்க ஒரு 60% டீம்லயும் ஸ்ரேயஸ் ஐயரை 50-50 ஆப்ஷன்லயும் லோ பர்சன்டேஜ் ரிஸ்கா வெங்கடேஷ் ஐயர் அல்லது ரமன்தீப் சிங் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃப் இல்ல ஒரு 50-50 ஆப்ஷன்ல போகணும்னா ரகுவன் சிங் இம்பாக்ட் பிளேயரா வரக்கூடிய அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆல்ரவுண்ட் வந்து சுனில் நரேன், வில் ஜாக்ஸ், ஆண்ட்ரோ ரசல் இவங்களே போதுமானது. இப்போ பவுலிங்ல போயிட்டோம் அப்படின்னா கேகேஆர்ல இருந்து மிச்சல் ஸ்டார்க் அவருக்கு நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் ரிஸ்க் எடுத்து ஒரு 80% 90% டீம்ல வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேகேஆர் பவுல் பண்ண போறாங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹர்ஷித் ராணா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ பெங்களூர் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி நீங்க வந்து ரீஸ் டோப்லியா லோ பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா லாக்கி ஃபெர்குசனுக்கும், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா முகமது சிராஜுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ விஜய்குமார், விசாக் இவங்க எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான டீம்ல விஜய்குமார், விசாக், யாஸ் டயால் இவங்க எல்லாத்தையும் ரிஸ்கா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சுனில் நரேன், விராட் கோலி, ஆண்ட்ரோ ரசல் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணா வில் ஜாக்ஸ்க்கு இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் பிலிப் சால்ட், ஃபேஃப் டு பிளஸிஸ் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க என்ன ரிஸ்கா வைஸ் கேப்டன்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்கு வைஸ் கேப்டன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ரிஸ்கா. அண்ட் தென் லாக்கி ஃபெர்குசன் அவருக்கு ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் அல்லது ரிங்கு சிங் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. அதை விட ரொம்ப ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முகமது சிராஜ் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா அவர் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மேக்ஸிமம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ்
ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் ஆப்ஷனுக்கு யார் எலிஜிபிளா இருப்பாங்க, வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய யூசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஆல்மோஸ்ட் உங்க வீடியோ பார்த்து நான் டீமை பிக் பண்ணிடுறேன், ஆனா கேப்டன் வைஸ் கேப்டன் தான் இந்த ஃபிளாப் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. இப்போ என்ன விட நீங்க பெஸ்டா கூட அனலைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி கேப்டனோ வைஸ் கேப்டனோ இவங்க எலிஜிபிளா இருப்பாங்க அப்படின்னு நீங்க கமெண்ட்ல கொடுக்குறீங்க. அதை வச்சு ஏதோ ஒரு யூசர் ஸ்பீக் பண்ணி பிளே பண்றாங்க, அவங்க ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நம்மளோட ஐடியாஸை அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படலாம். ஸோ உங்களோட கமெண்ட் நிறைய யூசர்ஸுக்கு மேபி ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த மேட்ச்க்கு யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.